பேர் பாலன். இங்கே இந்த பள்ளியில் 15 வருஷம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு கவர்மெண்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் சேர்ந்து இந்த விழாவை பண்ணுன்ட்டு நம்ம அறிவுரை சொன்னாங்க. அந்த அறிவுரையின் பேரில் நம்ம முன்னாள் மாணவர்களை அத்தனை பேரையும் வர வச்சு இங்கே ஒரு மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்கில் என்னை முன்னாள் மாணவர்கள் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறேன். இந்த விழா மொத்தமே 15 நாள் தான் விழா ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த விழா ஏற்பாடை நம்ம என்னுடைய கூட துணை தலைவர் ராமச்சந்திரன், செயலாளர் கண்ணன், பொருளாளர் சிவகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சிவா, மணிகண்டன், செந்தில் போல் எண்ணற்ற நண்பர்கள் இந்த விழாவில் சிறக்கிறதுக்கு என் கூட நல்லா உதவி பண்ணுறாங்க. அந்த உதவியின் பேரில் அனைத்து ஊர் மக்களும் மாணவர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தை அழகாக பொலிவாக வண்ணலாம் தீட்டியிருக்கோம். கிரவுண்டு சைடெலாம் பார்த்திங்கன்னா இதை லெவல் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக எல்லாரையும் விஐபிலாம் சந்திக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். வருகின்ற திங்கக்கிழமை எல்லா விஐபியும் கலெக்டர், டிஓ, சிஓ அதுபோல் அனைத்து அரசு அதிகாரியும் சந்திக்கிறதுக்கு இருக்கோம். மாணவர்களை இடையில மாணவர்களையும் சந்திச்சுன்னு இருக்கோம். மாணவர்களை சந்திக்கும் போதோ அவங்க 85 வயசில் இருக்காங்க, 75 வயசில் இருக்காங்க, 65 வயசில் இருக்காங்க, 60 வயசில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அத்தனை பேரையும் நம்ம சந்திக்கிற நேரம் பிப்ரவரி 2ஆம் தேதி. அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த விழா சிறப்பிக்க அனைவரும் ஒன்று கூடுங்க. இந்த விழா வெற்றி பெற எல்லாரும் உதவிடுங்க. நன்றி, வணக்கம். லைன் கே கண்ணன், 1993-94 பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் 10th முடிக்கும்போது இந்த மாமல்லபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியானது 1910ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வச்சுருக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழக அரசானது ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அதாவது 100 ஆண்டுகளை கடந்த எந்தெந்த பள்ளிகள்லாம் கடந்து நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த பள்ளிகளுக்கெல்லாம் இந்த விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டு நமது முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை மூலமாக சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அந்த விதத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம் பள்ளியே தேர்வு செய்திருக்கிறாங்க. அந்த மாமல்லபுரம் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த விழாவை சிறப்பாக செய்யணும். அந்த பள்ளியெல்லாம் வண்ணம் தீட்டி அதுக்கு உண்டான ஒரு எல்லா என்னென்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நிவர்த்தி செய்து இதுக்கு ஒரு விழா கொண்டாடணும். அதை சார்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், மாவட்ட கல்வி அலுவலராக இருக்கட்டும், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அழைச்சி அந்த விழா எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் இங்கே ஒரு 3-4 தடவையாக நம்ம ஒரு கமிட்டி, ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் சிலரை தேர்ந்தெடுத்து தலைவராக அண்ணன் பாலன் அவர்களையும், துணைத் தலைவராக திரு ராமச்சந்திரன் அவர்களையும், செயலாளராக என்னையும், பொருளாளராக சிவகுமார், இன்னும் செயற்குழு உறுப்பினர்களாக நிறைய பேர் அதில் கொண்டு நாங்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அதன்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களால் ஆன பங்களிப்பு தொகையும் கொடுத்துள்ளதோடு மட்டுமல்லாமல் வியாபார பெருமக்கள், அத்துடன் முன்னாள் மாணவர்கள் அவர்களிடத்தில் சென்று அவர்களிடத்தில் ஒரு நன்கொடை வசூல் செய்து இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு மிக தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நாட்கள் வெகு குறைவு. இன்னும் 15 நாட்கள் கிட்ட முன்னாடி தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு 5-6 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த 5-6 நாட்கள்லையும் வீரியமாக செயல்பட்டு நம்ம இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடணும். இதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறை மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. இந்த 100ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதே பெருமையாக இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அதுக்குண்டான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் வரணுன்ட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் யாரெல்லாம் ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது வெளி ஊரில் இருப்பாங்க, கலந்து கொள்ள முடியாதவங்க உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். அதே நேரத்தில் கூடுமான வரைக்கும் குடும்பத்தோடு இந்த விழாவுக்கு வருகை தந்து அதை சிறப்பிக்கணுன்றது இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் 1985 இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன். இப்போது நான் படித்து வெளியில் போயிட்டு இப்போது கொஞ்சம்
இந்த ஊர் தான் இருக்கிறோம். இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து நம்ம கலந்துக்கிறதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஆகையினால் நம்ம முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமே மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மாணவர்களும் தவறாமல் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்க வேண்டுகிறேன் திரும்ப. மேலும் உங்களுடைய ஒத்துழைப்புக்காக என்னை குரலாக போட்டுருக்காங்க. உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டுகிறேன். வணக்கம். என் பெயர் ராமச்சந்திரன். பழமையான இந்த பள்ளிக்கூடத்திற்கு முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தவறாமல் பிப்ரவரி 2ஆம் தேதி அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவன் 1989ஆம் வருடம் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவன் சிவகுமார் பேசுகிறேன். இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பழமையான பள்ளி, அதாவது 1910 ஆரம்பித்து இந்த வருஷம் கணக்கு பண்ண சொல்ல 115 வருஷம் ஆச்சு. இப்போவும் சிறப்பாக அழகாக மாணவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் பயிலும் பள்ளி என்றதில் பெருமையாக இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தன்ற நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஆண்டு விழாவிற்கு நம்முடைய முன்னாள் ஆசிரியர்கள் பெருமக்கள் எல்லாருமே வருவாங்க. அதனால் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் வந்து அவங்களுக்கு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு, இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கோம், இந்த பள்ளியில் படித்ததுனால தான் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு நம்மளை ஒரு முன்மாதிரியாக சொல்லி மாணவர் சேர்க்கைக்கு அது ஒரு உந்துகோலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பலருக்கு அறிமுகம் ஆகிட்டுருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கக்கூடிய நமக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸை கொடுத்ததே பெரிய விஷயம் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரிலாம் வந்து எல்லாருடைய மாணவர்களுக்கும் கிடைக்குமா அப்படின்றது கட்டாயம் இருக்காதுன்னு தான் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நல்லா யோசித்து பார்த்தோன்னா நம்ம பார்த்திங்கன்னா 114 ஆண்டுகள் அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்சே கிட்டத்தட்ட 78 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னா நான் படிக்கும்பொழுதே இது வந்து கிட்டத்தட்ட 64 ஆண்டுகள் கடந்த ஒரு பள்ளியில் தான், தொடக்க பள்ளியில் நான் வந்து சேர்ந்துருக்கேன். இப்போ என்னுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 51 வயசு. அப்படி கணக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1ஆம் கிளாஸு சேரும்பொழுது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 54 வருஷம் தாண்டிட்ட ஒரு பள்ளியில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு பெருசு. அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அப்போ எத்தனை மாணவர்கள் இதை விட முன்னாடி இருந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து சீனியர்ஸ் வந்து இருப்பாங்க, ஜூனியர் இருப்பாங்க அப்படின்னும்போது இது ஒரு நமக்கு கிடைக்காத ஒரு பொருள். ஒரே நேரத்தில் வந்து 100 கோயில் வந்து நம்ம கும்பாபிஷேகம் நடத்துகிறத எப்படியாவது பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த நூற்றாண்டு விழாவில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த பள்ளியில் நம்ம நடத்துகிறோம். ஸோ இதுக்காண்டி முழு பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அதே மாதிரி அந்த டோனர் அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வந்து நல்லபடியாக கலந்துக்குங்க, கட்டாயம் வாங்க. நன்றி, வணக்கம். அனைத்து மாணவ தோழிகளுக்கும் எனது வணக்கங்கள். இந்த நூற்றாண்டு நிகழ்விற்கு அனைவரும் குடும்பத்தோடு பெருந்திரளாக பங்கு பெற்று இது மாபெரும் வெற்றியடைய செய்ய அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று இந்த நாள் எண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு வசந்த காலமாகவே நாங்கள் எல்லாருமே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாமல்லபுரமே ஒரு திருவிழா கோலத்தில் பூண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது மிகையாகாது. இந்த தருணத்தில் அனைவரும் பங்கு பெற்று இது சிறப்படைய செய்ய மீண்டும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த பள்ளி வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற கலை நகரமான மாமல்லபுரம். அந்த மாமல்லபுரத்தில் கிட்டத்தட்ட 112 ஆண்டுகளை தாண்டி ஒரு பள்ளி இங்கே இயங்கிட்டு இருக்கு. அந்த பள்ளியில் நான் 10ஆம் வகுப்பு படித்தேன் 1989. இப்போ வந்து நூற்றாண்டு கண்ட பள்ளிகளெல்லாம் தமிழக அரசு கண்டெடுத்து அங்கே வந்து நூற்றாண்டு விழா நடத்த ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதை முன்னெடுத்து இங்குள்ள முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. வரும் ஞாயிறு பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதில் முன்னாள் மாணவர்கள் தங்களின் பங்களிப்பும் கொடுத்து இந்த உங்களுடைய குடும்ப விழாவாக நினைத்து, உங்களுடைய உறவுகளின் விழாவாக நினைத்து இந்த விழாவிற்கு, இந்த நூற்றாண்டு விழாவுக்கு அனைவரும் தவறாமல் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.
அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வணக்கம். இப்போ இருக்கின்ற நூற்றாண்டு விழா 115 ஆண்டு கடந்து இந்த விழாவை கண்டுகளிக்க எல்லாரும் ஆவலாக ஊர் மக்களோ பெரியவங்களோ மாணவர்களோ மாணவிகளோ ஆவலாக இருக்காங்க. அந்த நாளில் நீங்கள் குடும்பத்தோடு உற்றார் உறவினர்கள் சுற்றார் நட்பு எல்லாமே நீங்கள் போயிட்டு சொல்லி இந்த விழாவை வெற்றி பெற செய்வதற்கு எல்லாரும் முடிஞ்ச உதவியும் பண்ணி இந்த விழா சிறக்குன்னா எல்லாரும் வந்து கலந்து இந்த விழா வெற்றி பெற செய்யுங்க. அனைவரும் வாங்க. நன்றி, வணக்கம்.